Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம பைத்தான் டியூட்டோரியல்ல அடுத்ததா என்ன பார்க்க போறோம் அப்படினா GUI Programming மூலமா எப்படி நம்ம ஒரு சாஃப்ட்வேர் பேஜை கிரியேட் பண்றது அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம GUI Programming ஒர்க் பண்றதுக்கு நமக்கு பேக்கேजेस வந்து வேணும், graphical packages வேணும். அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற graphical package வந்து என்னது அப்படினா Tkinter package. Tkinter package வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படினா நம்ம ப்ரொபஷனலா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றோம், நம்ம வந்து ப்ரொபஷனலா ஒரு பிசினஸ் அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்றோம் அப்படினா அதுக்கு Tkinter packages யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு விதமான பேக்கேजेस, கிராஃபிக்கல் பேக்கேजेस அவைலபிளா பைத்தான்ல இருக்குது. Tkinterனா என்னது அப்படினா toolkit interface அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டூல்ஸ் எல்லாம் வந்து சாஃப்ட்வேர் பேஜஸ்ல அதிகமா இன்க்ளூட் பண்றோம் அப்படினா நம்ம Tkinter பேக்கேजेस மூலமா தான் சாஃப்ட்வேர் பேஜை கிரியேட் பண்ணணும். அப்பதான் ஈஸியா இருக்கும். வாங்க எப்படி Tkinter பேக்கேजेस யூஸ் பண்ணி ஒரு பேஜை எப்படி கிரியேட் பண்றது சாஃப்ட்வேர் பேஜை அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோல. முதல் விஷயம், நம்ம வந்து Tkinter பேக்கேஜ் கிடையாது, ஒரு கிராஃபிக்கல் பேக்கேஜ்னாலே கண்டிப்பா நம்ம ஹெடர் ஃபைல் போட்டு அதை நம்ம பேஜ்ல நம்ம ப்ரோக்ராம்ல இன்க்ளூட் பண்ணணும். நான் from அப்படின்ற கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். from Tkinter அப்படின்ற கிளாஸை கால் பண்றோம். இந்த கிளாஸ் எல்லாமே பைத்தானோட லைப்ரரியில அவைலபிளா இருக்கும். நம்ம இங்க from கீவேர்ட் போடும் போதே அங்க வந்து கால் ஆக ஆரம்பிச்சிடும். Tkinter போட்டுட்டு இம்போர்ட் அப்படின்னு போட்டுட்டு ஸ்டார் அப்படின்னு போடலாம். ஓகேங்களா, இம்போர்ட் போட்டு ஸ்டார் போடுறதுக்கான ரீசன் வந்து என்னன்னா Tkinter அப்படின்ற கிளாஸ்ல இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்ம ப்ரோக்ராம்ல இப்ப இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். முதல் விஷயம், நீங்க இதை பண்ணிடணும், ஹெடர் ஃபைல இன்க்ளூட் பண்ணிடணும். இதுக்கப்புறமா பேஜுக்கான கன்ஸ்ட்ரக்டரை நீங்க இப்ப கிரியேட் பண்ணணும். அதை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து root அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு tk அப்படின்னு போட்டுக்கோங்க. t வந்து கேபிட்டல் லெட்டர் போட்டுக்கோங்க, k ஸ்மால் லெட்டர், t வந்து கேபிட்டல் லெட்டர் வந்து போட்டுங்க. சோ இதுதான் வந்து இந்த Tkinter கிளாஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான கன்ஸ்ட்ரக்டர் இதுதான். tk அப்படின்னு போட்டு ஓபன் க்ளோஸ் பிராக்கெட் போட்டீங்கன்னா root என்ற ஆப்ஜெக்ட்ல கன்ஸ்ட்ரக்டரை இனிஷியேட் பண்ணிட்டோம், Tkinterோட கன்ஸ்ட்ரக்டர். இப்ப நம்ம அந்த பேஜை கிரியேட் பண்ண இனிஷியேட் பண்ண பேஜை வியூ பண்ணி பார்க்கிறதுக்கு இப்ப இந்த ரூட்ன்ற ஆப்ஜெக்ட வச்சுக்கிட்டு மெயின் லூப் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுங்க. அவ்வளவுதான் விஷயம். இப்ப இந்த மெயின் லூப் ஃபங்க்ஷன் வந்து எதுக்காக அப்படின்னா பேஜை வந்து விசிபிள்ல வைக்கிறதுக்காக இந்த மெயின் லூப் ஃபங்க்ஷன் நம்ம வந்து கொடுக்கணும். இதை சேவ் பண்ணிக்கலாம். இப்ப அதை ரன் பண்ணி பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், பேஜ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஆனா இந்த பேஜ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. இப்ப இந்த பேஜுக்கான சைஸை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அகைன் ரூட் அப்படின்ற வேரியபிள் போடுங்க. போட்டுட்டு டாட் வச்சுட்டு இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுங்க, ஜியோமெட்ரி மெத்தட் ஃபங்க்ஷன் கால் பண்ணுங்க. ஜியோமெட்ரி அப்படின்னு கால் பண்ணிட்டு அதுல ஒரு ஆர்குமெண்ட்டை செட் பண்ணுங்க. அது என்ன ஆர்குமெண்ட்னா ரெசல்யூஷன் சைஸ், ஸ்கிரீன் ரெசல்யூஷன் சைஸ்ல வந்து வேல்யூ வந்து கொடுங்க. இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 600 எக்ஸ் போட்டு 600 வித் எக்ஸ்னா இன்டுன்னு அர்த்தம். நீங்க நார்மல் இன்டு வந்து கொடுக்க கூடாது, எக்ஸ் வேரியபிள் எக்ஸ் வேல்யூ கொடுங்க. அப்போ 600 இன்டு 600. நடுவில் இருக்கிறது வந்து இன்டு மார்க் கிடையாது, அது வந்து எக்ஸ் வேல்யூ நம்ம வந்து கொடுக்கணும். இன்டு மார்க் மாதிரி தெரியறதுக்காக அது எக்ஸ்ன்றத கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூ வந்து ஸ்கிரீன் ரெசல்யூஷன்ல வித், செகண்ட் இருக்கிற வேல்யூ வந்து ஹைட். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா 600 இன்டு ஒரு ஸ்கொயர் ஷேப் பாக்ஸ்ல வந்து இந்த சாஃப்ட்வேர் பேஜ் வந்து நமக்கு வியூ ஆகும். இப்போ இதுல இந்த பேஜுக்கு நம்ம எப்படி கலர் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. கலர் பண்ணணும்னாலும் அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ரூட் என்ற ஆப்ஜெக்டை போட்டுட்டு கான்ஃபிக் அப்படின்ற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பாராமீட்டர் கொடுப்போம், bg அப்படின்ற பாராமீட்டர் கொடுத்துட்டு
அதுல ஒரு வேல்யூவை சென்ட் பண்ணுவோம். நான் இப்போ ப்ளூ அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா பேஜ் வந்து எனக்கு ப்ளூ கலர்ல டிஸ்பிளே ஆகும். நம்ம என்ன கலர் கொடுக்குறோமோ அந்த கலர்ல பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். சாஃப்ட்வேர்க்கான பேஜை கிரியேட் பண்ணணும்னா முதல் விஷயம் Tkinter மாதிரி இருக்கிற ஏதாவது ஒரு கிராஃபிக்கல் பேக்கேஜுக்கான இம்போர்ட் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த கிராஃபிக்கல் பேக்கேஜுக்கான கன்ஸ்ட்ரக்டரை இனிஷியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த மெயின் லூப் அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம வந்து கால் பண்ணணும். மெயின் லூப் வந்து எதுக்காகனா பேஜ் வந்து அவுட்புட்டில் விசிபிளில் இருக்கிறதுக்காக. அண்ட் அதுக்கப்புறம் ஜாமெட்ரிக்கல் மெத்தடை கால் பண்ணணும். அது வந்து எதுக்காக அப்படின்னா இந்த பேஜுக்கான ரெசல்யூஷன் சைஸை வந்து கொடுக்கறதுக்காக. அதுக்கப்புறம் கான்ஃபிக் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அது எதுக்காக அப்படின்னா இந்த பேஜுக்கான கலர்ஸ் எல்லாத்தையுமே செட் பண்ணிக்கிறதுக்காக. ரொம்ப ஈஸியாக நம்ம பைத்தானில் சாஃப்ட்வேர் பேஜஸ் கிரியேட் பண்ணி அதில் டூல்ஸ்லாம் இன்செர்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது பைத்தானில் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோவில் இந்த டாபிக்ல இருந்து அடுத்த ஒரு கான்செப்டை நம்ம வந்து பார்க்கலாம். Until then, this is Kamshalvan signing off.